அப்ப ஒடிபஸ் காம்ப்ளெக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு பெண் குழந்தையும் தன் தாயை எதிராக பார்க்கிறது, தன் தந்தையின் மீது கொள்கிறது. ஒவ்வொரு ஆண் குழந்தையும் தன் தாயை கொள்கிறது. அதனால் அதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய தந்தையை எதிரியாக பார்க்கிறது. இதுதான் ஒடிபஸ் காம்ப்ளெக்ஸோட கதை. தன் தந்தையை கொன்றுவிட்டு தாயை திருமணம் செய்து கொள்கிறான். இப்படித்தான் பெண்ணும் நினைக்கிறான். அதனாலதான் பருவம் எய்திய ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய தந்தையை போல் தான் கணவன் வேணும்னு நினைக்கிறான். அதனாலதான் பருவம் எய்திய எல்லாருமே இன்னி கூட என்ன சொல்றான், சார் எங்க அம்மா மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா போதும் சார்ன்றான். அம்மா மாதிரி பொண்ணு கிடைக்காது. இது ஒடிபஸ் காம்ப்ளெக்ஸ். இதைத்தான் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி, இதை ஏன் நான் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜோதிஷம் இருந்ததுன்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம்னா, கிருஷ்ணரே இங்கிலிருந்து துவாபர யுகத்தில் இருந்தார். கலியுகமே தோன்றி 5200 வருஷம் தான் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு 8,64,000 ஆண்டுகள் தான் துவாபர யுகம். அப்போ அதில் வந்தவர் தான் கிருஷ்ணர். அவருக்கு ஜாதகம் போட்டிருக்கான், ரோகிணி நட்சத்திரம்ன்றான், ஆவணி மாசம்ன்றான், கிருஷ்ண ஜெயந்தி எப்படி கொண்டாடுறான், நட்சத்திரத்தை வச்சு தான் கொண்டாடுறான், தீதியை வச்சு கொண்டாடுறான். சரி, 8,64,000 ஆண்டுக்கு முன்னாடி 2,96,000 ஆண்டுகள் தான் திரேதாயுகம். அதில் தான் ராமர் பிறக்கிறார். அவர் ராம நவமின்னு எப்படி சொல்றான்? அப்ப தீதி கண்டுபிடிச்சிருக்கான்ல திரேதாயுகத்துல.